நலத்திட்டங்கள் யாரால் தொடங்கப்பட்டாலும் தமிழக அரசு முறையான நிதி ஒதுக்கி அவற்றை செயல்படுத்தி வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். திருப்பூரில் 4ஆம் குடிநீர் திட்டம், மல்டி லெவல் பார்க்கிங் உள்ளிட்ட நலத்திட்ட பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை மறுதினம் துவக்கி வைக்க உள்ளார். இதற்காக கல்லூரி சாலையில் உள்ள அரசு கல்லூரியில் மேடை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணியை பார்வையிட்ட அமைச்சர் கே.என். நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களாக இருந்தாலும் திமுக அரசு முறையான நிதி ஒதுக்கி அவற்றை செயல்படுத்தி வருவதாக கூறினார். பில்லூர் 3வது குடிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆகியவற்றை தமிழக அரசு முறையாக செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கலாம், ஆனால் அதை முழுமையாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்து நடைமுறைப்படுத்தியது திமுகவுடைய தளபதியுடைய அரசு தான். அதை நடைமுறைப்படுத்தியது. ஆரம்பித்தால் மட்டும் போதாது. நாளை இருக்கிற கோவையில் இருக்கிற அந்த பில்லூர் 3வது திட்டம், அந்த திட்டம் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் செயல்படுத்தி நிலம் கையகப்படுத்தி அதை நீதிமன்றம் வரை சென்று அதை நடைமுறைப்படுத்தது தளபதியினுடைய அரசு.